பாசிட்டிவ்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. டேபிள்ஸ் ஆன் அல்லது கிரியேட் செய்யும் முறை. நீங்கள் இதனை எளிய முறையில் செய்யலாம். கீழிலிருந்து உங்கள் இடதுபுறத்தில் செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் செய்யவும். அதன் பிறகு கான்ஃபிகுரேஷன் டேப் செலக்ட் செய்யவும். அதில் மோர் ஃபீச்சர்ஸ் என்ற இடத்தில் டேபிள்ஸ் பட்டனை ஆன் செய்யவும். கீழிலிருந்து உங்கள் இடதுபுறத்தில் டேபிள்ஸ் என்ற பட்டன் தோன்றும். அந்த டேபிள் பட்டனை கிளிக் செய்த பிறகு கிரியேட் டேபிள் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். அதில் டேபிள் நேம் என்ற இடத்தில் டேபிள் பெயர் டைப் செய்து டேபிள் கெப்பாசிட்டி என்ற இடத்துல அந்த டேபிளில் இருக்கும் இருக்கையின் எண்ணிக்கை டைப் செய்தவுடனே சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும். நீங்கள் இந்த செயல்முறை மறுபடியும் செய்து உங்களுக்கு தேவையான எத்தனை டேபிள்ஸ் வேண்டுமானாலும் உருவாக்கி கொள்ளலாம். அதன் பிறகு டேபிள் சோர்ட்டிங், அதாவது டேபிள்ஸ் உங்களுக்கு கீழிலிருந்து மேலோ அல்லது மேலிருந்து கீழோ என்று மேலிருக்கும் ஆரோ பட்டனை கிளிக் செய்து டேபிள் வியூ மாற்றிக்கொள்ளலாம். டேபிள்ஸ் உள்ள 3 புள்ளியை கிளிக் செய்து நீங்கள் டேபிள்ஸ் எடிட் அல்லது டிலீட் செய்யலாம். குறிப்பு: மெர்ச்சன்ட் ஆப்பில் மட்டும்தான் டேபிள்ஸ் எடிட் அல்லது டிலீட் செய்ய முடியும். ஸ்டாஃப் ஆப்பில் ஷோ டேபிள்ஸ் ஆன் செய்யும் முறை. நீங்கள் இதனை எளிய முறையில் செய்யலாம். மேலிருந்து உங்கள் வலது புறத்தில் அவட்டார் பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு செட்டிங்ஸ் ஐ அழுத்தவும். அதன் பிறகு அக்கவுண்ட் டேபை செலக்ட் செய்யவும். அதில் ஷோ டேபிள்ஸ் ஆன் செய்யவும். மேலே டேபிள்ஸ் என்ற தோன்றும். அதனை கிளிக் செய்த பிறகு ஆட் ஆர்டர் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை செலக்ட் செய்து எத்தனை எண்ணிக்கை வேண்டுமானாலும் ஆட் செய்து ஆர்டர் பட்டனை கிளிக் செய்யவும். அதே டேபிள்க்கு மற்றொரு ஆர்டர் எடுக்க அதே செயல்முறை செய்து கொள்ளலாம். அடுத்து வரும் டேபிளிலும் இந்த செயல்முறை கடைபிடிக்கலாம். ஆர்டர் முடிந்த பிறகு கேஷ் அல்லது கார்டு அல்லது யூபிஐ என்று செலக்ட் செய்து பிரிண்ட் அண்ட் க்ளோஸ் டேபிள் பட்டனை கிளிக் செய்தவுடன் கன்ஃபர்ம் பட்டனை கிளிக் செய்யவும். உங்களுக்கு வேண்டுமானால் பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம். டேபிள் ஆர்டர் கிளியர் செய்ய கிளியர் டேபிள் பட்டனை கிளிக் செய்து கிளியர் பட்டனை கிளிக் செய்யவும். ஆர்டர் அதிகரிக்க பிளஸ் பட்டனை கிளிக் செய்து சேவ் பட்டனை அழுத்தவும். கேஓடி பிரிண்ட் பெறுவதற்கு அவட்டார் பட்டனை கிளிக் செய்யவும். பிறகு செட்டிங்ஸை அழுத்தவும். பிறகு பிரிண்டரை அழுத்தவும். பிரிண்ட் மோட் பட்டனை ஆன் செய்தவுடனே ஆட் ஆர்டர்ஸ் என்ற இடத்தில் கேஓடி பட்டன் தோன்றும். அதனை கிளிக் செய்து கேஓடி பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம். கேஓடி டிசேபிள் செய்ய அதே இடத்திற்கு சென்று ஆஃப் செய்யவும். குறிப்பு: மேலும் அதிக ஃபீச்சர்ஸ் வசதிக்கு செட்டிங்ஸ் பேஜிற்கு சென்று கன்ஃபிகர் செய்து கொள்ளலாம்.